வணக்கம். 60 வயதுக்கு மேற்பட்டோர், கைம்பெண்கள் மற்றும் ஊனமுற்றோருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மாதம் ரூ. 1200 வந்து குடுக்குறாங்க. இது 5 திட்டத்தின் கீழ பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. முற்றிலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா நேரடியா உங்களுடைய வங்கிக்கு பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. இந்த திட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்ணணும்? யாரெல்லாம் தகுதியானவங்க? இப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வறுமை கோட்டு கீழ் உள்ள மக்களுக்காக இந்த ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசானது கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல பெண்களுக்கும் சரி, முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா கிடைக்கும். திட்டத்தினுடைய பெயர் நான் சொல்றேன். அதாவது இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம், இந்திரா காந்தி தேசிய கைம்பெண்கள் ஓய்வூதிய திட்டம், இந்திரா காந்தி தேசிய மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதிய திட்டம், தேசிய குடும்ப நல திட்டம், அன்னபூர்ண திட்டம். இந்த 5 திட்டத்தின் மூலியமா தான் ரூ. 1200 அப்படிங்கிறது குடுக்குறாங்க. சரி, இதில ஒவ்வொரு திட்டமா நம்ம பார்க்கலாம். இதில யாரெல்லாம் தகுதி உடையவங்க, நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்திரா காந்தி தேசிய முதியோர் திட்டம், அதாவது இந்திரா காந்தி நேஷனல் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் சொல்லுவாங்க. இது வறுமை கோட்டு கீழே உள்ள குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் 60 வயதுக்கு மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஓய்வூதிய திட்டம் வந்து குடுக்குறாங்க. 60 வயது முதல் 79 வயது வரை இருந்துச்சு அப்படின்னா, மாதத்திற்கு 200 முதல் பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. நீங்க 80 வயது இல்ல அதற்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னா, ரூ. 500 பார்த்தீங்கன்னா மாசம் மாசம் குடுக்குறாங்க. அதுக்கடுத்து இந்திரா காந்தி தேசிய கைம்பெண்கள் திட்டம். இந்த திட்டத்தை பொறுத்தளவு பல குறைபாடுகள் பார்த்தீங்கன்னா இருக்கும். 18 முதல் 79 வயது உடைய வறுமை கோட்டு கீழ் உள்ள தனிநபர்களுக்கு பார்த்தீங்கன்னா, மாசம் ரூ. 300 பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. அதே மாரி 80 வயது இல்லன்னா அதற்கு மேற்பட்டவர்களுக்கு ரூ. 500 பார்த்தீங்கன்னா மாதம் குடுப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ரூ. 1200 பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. இந்திரா காந்தி தேசிய மாற்றுத்திறனாளிகள் திட்டம். இதில 18 முதல் 79 வயதுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் ரூ. 300 பார்த்தீங்கன்னா வழங்கப்படும். அதே மாரி 80 வயது அதற்கு மேற்பட்டவர்களுக்கு மாதம் ரூ. 500 பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. ஸோ அடுத்து நேஷனல் ஃபேமிலி பெனிஃபிட் ஃபங்ஷன், அதாவது தேசிய குடும்ப நலத் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வறுமை கோட்டு கீழ் உள்ள குடும்பத்துக்கு முக்கிய வருமானம் ஈட்டும் வகையில பார்த்தீங்கன்னா, 18 வயதிலிருந்து 59 வயதுக்குட்பட்டவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா, மத்திய அரசிடமிருந்து ரூ. 20,000 மொத்தமாக உதவித்தொகையாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வழங்கப்படும். அதே மாரி அன்னபூர்ணா திட்டம். இது வந்து முதியோர் ஓய்வூதிய திட்டத்திற்கு தகுதி உடையவர்களுக்கும் மற்றும் ஓய்வூதியம் பெறாதவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா, மூத்த குடிமக்களுக்கு மாதம் 10 கிலோ இலவச உணவு தானியங்கள் பார்த்தீங்கன்னா வழங்கப்படும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது UMANG இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா, நீங்க Play Storeல வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஆப்க்குள்ள உங்களுடைய ஃபோன் நம்பர் மற்றும் ஓடிபியை பார்த்தீங்கன்னா, நீங்க குடுத்து லாகின் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் NSAP அப்படிங்கிற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா கிளிக் செய்யணும். அதுக்கப்புறம் உங்களுடைய தகவல், பேசிக் தகவல் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதை நீங்க குடுத்து வந்து நீங்க நிரப்பிக்கணும். அதுக்கப்புறம் கட்டண முறையை தேர்ந்தெடுத்து உங்களுடைய புகைப்படத்தையும் பார்த்தீங்கன்னா, அதில அப்லோட் பண்ற மாரி இருக்கும். நான் சொன்ன 5 திட்டத்துக்கும் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இல்லன்னா நீங்க நேரடியா சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கே போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாம, நேரடியா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கே இந்த பணமானது ஏறும். இல்லன்னா தபால் மூலியமா, அதாவது நீங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கன்னா, அந்த அக்கவுண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பணம் ஏறும். மற்றும் உங்களுக்கு நேரடியா வேணும் அப்படின்னா, ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா வழிவகை செய்றாங்க. ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.